20:6. சங்கீதம் 20:6. அநேகமாக இந்த வாரத்தோடு இந்த ஜபங்கிற பகுதியை முடிக்கலான்னு நினச்சிருக்கிறேன். சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். நான் இதைத்தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்பார். பாஸ்டர்மா எனக்கு ஜபம் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் புதுசாக வந்திருக்கவங்க ஒரு வேளை நினைக்கலாம். ஜபம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, பிதாவாகிய தேவனிடம் பேசுவது, அப்பா கிட்ட பேசுவது. அவர் எப்படி நீங்கள் அப்பான்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்று இருதயத்தில் நம்பி வாயிலே சொன்னால், அறிக்கையிட்டா அவங்க ரட்சிக்கப்படுகிறார்கள் போட்டிருக்கு. அதுவும் அல்லாமல் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அந்த இயேசுவை யார் ஒருத்தர் இரட்சகராக, ஆண்டவராக, மீட்பராக, குலதெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம இயேசுவை நம்பினாலே நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகள். பிள்ளைகள்னு சொன்னா அவரை என்னன்னு கூப்பிடலாம்? அப்பான்னு கூப்பிடுறோம். அப்பா கிட்ட பேசணும். அப்பா கிட்ட பேசுறதுக்கு பேர் தான் என்னது? எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம். அப்ப இதுக்கு எந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும் பாஸ்டர்மா? நான் கேட்குறேன், அப்பா கிட்ட பேசுறதுக்கு நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்க? எந்த காலேஜில் படிச்சீங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? இல்லைங்க, யாருமே படிக்கல. அப்பா கிட்ட 2 வயசுலேயே பிள்ளை பேச ஆரம்பிச்சிருது. 1.5 வயசுல பொம்பளை பிள்ளைங்கன்னா 1.5 வயசுல பேசிடுது. 2 வயசுல பையங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்பா அதுவா பேசுது, சைகையிலையும் பேசுது, அறகுறை தப்பான வார்த்தைகளால் பேசுது. எப்படியோ அப்பா கிட்ட பேசுதா இல்லையா? அது எத்தனை அப்பாவுக்கு புரியும்? இந்த பக்கம் தான் கேட்கணும். உங்களுக்கெல்லாம் பிள்ளை கரெக்டாக பேசினா தான் புரியும், கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினா புரியாதுன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை, பிள்ளைங்க எப்படி அப்பாட்ட பேசினாலும் அப்பாவுக்கு புரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? புரியுங்க, புரியும். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவர் பேர் நிக்கல்சன் சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் ரொம்ப ஜெபிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாரு. என்னன்னா, நான் எப்பவுமே என் 2 கையால் இருதயத்தை மட்டும் தூக்கி காமிச்சிருவேன் எங்கள் அப்பா கிட்ட. அந்த இருதயத்தில் இருக்கிறது எல்லாமே அவருக்கு புரியும். தெரியுங்கிறத விட புரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதுதாங்க ஜெபம். இதுதான் ஜெபம். இந்த இருதயத்துக்குள்ளே கிடக்க சில சொல்லுவாங்க ஆழத்தில் நிறைய கிடக்க, வெளியே சொல்ல முடியாமல். நான் சொல்கிறேன், இன்னொரு ஊழியக்காரர் அழகாக சொல்கிறாரு, டேவிட் மேக்டொனால்டு. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவரை பார்த்து சொல்லுவாராம் ஒரே ஒரு வார்த்தை தான், என் ஆழத்தில், என் இருதயத்தின் ஆழத்தில் கிடக்காண்டவரை வெளியே சொல்ல முடியாத காரியங்கள். நீங்கள் அந்த ஆழத்தை மட்டும் பார்க்க மாட்டீங்க, அதுக்கும் கீழே ஆழம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துருவீங்க. நீங்களே வாசித்துக்கங்க அப்படிம்பாராம். இதுக்கெல்லாம் பேர் என்னது? ஜெபங்க. சில காரியங்களை நம்ம வெளியவே சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக இப்படியே சொல்கிறேன், கணவனை பற்றி வெளியே சொல்ல முடியாது, மனைவிமார்களை பற்றி வெளியே சொல்ல முடியாது, பிள்ளைகளை பற்றி வெளியே சொன்னால் நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்களேன்னு சொல்ல முடியாது, பெற்றோர்களை பற்றி சொன்னால் நம்ம பெற்றோர்களை அசிங்கமாக நினைப்பாங்கன்னு பிள்ளைங்க உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அது இருதயத்தின் ஆழத்தில் கிடந்தாலும் இருக்கட்டும். இல்லை ஆழம் பாஸ்டர்மா, அதெல்லாம் ரொம்ப ஆழத்தில் கிடக்கு. நான் சொல்கிறேன், அந்த ஆழத்தில் எங்கள் கை போகாது, உங்கள் கை போகாது, அவருடைய கை, அவருடைய இருதயமும் அங்கே போகும். அந்த ஆழத்தில் கிடக்கிறத கூட தேவன் அறிந்தவராய், புரிந்தவராய் நமக்கு உதவி செய்கிறவர், பதில் கொடுக்கிறவர். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில். அவர் கேட்பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். ஏன் நம்ம போன வாரம் பண்ணின ஜெபத்துக்கு பதில் வந்துச்சுன்னா இந்த வாரம் சொல்றோம்னா, அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, இன்னைக்கு ஜெபிச்சு முடிச்சாச்சு அவ்வளவுதான், அப்படி இல்லை. அவர் பதில் கொடுக்கிறவர் என்பதை நாம் மறுபடி அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், அதே மாதிரி தான் எரேமியா 29:12 போட்டிருக்கு. எரேமியா 29:12.
எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு. எனக்கு இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது உண்மையிலே கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. இப்படி ஒரு பரம தகப்பன் நமக்கு இருக்கிறாருன்னு நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நான் உங்களுக்கு எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க? எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க? அவர் சொல்றாருங்க, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். செவி கொடுக்கிற தேவன், காது கொடுத்து கேட்கிற தேவன். நீங்க என்ன கதறினாலும் அவருக்கு தெரியும். நம்ம ஏக்கமா ஒரு பெருமூச்சு விட்டா கூட அவருக்கு என் எண்ணம் தெரியும், என் ஏக்கம் தெரியும், என் பெருமூச்சு நான் எதுக்கு விடுறேன்னு கூட அவருக்கு தெரியும். அந்த பெருமூச்சுக்களுக்கு கூட தேவன் பதில் கொடுக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டாங்கங்க. அந்த பெருமூச்சை கேட்டாரு, விடுதலையாக்கும்படி மோசேயை அனுப்புறார். தேவனுக்கு எல்லாம் புரியும். சைகையில் பேசினாலும் புரியும். இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான், 2 வயசு, ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் இன்னும் பேச்சு வரல சரியா, எல்லாமே சைகை தான். ஆனால் எல்லாமே எங்களுக்கு புரியுதுங்க, எங்களுக்கு புரியுது. அவ்வளோ மேட்டரை சொல்கிறாரு வெறும் சைகையிலே. 1.25 வயசுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், அவன் என்ன சொல்ல வர்றாங்கிறது நமக்கு புரியுது. அதே மாதிரி தான் நம்ம அப்பாவுக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோன்னு புரியும். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம என்ன சொல்ல வர்றோம் சொல்ல தெரியல, ஆனால் என்ன சொல்ல வர்றோம் அது கூட அவருக்கு புரியும். நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். இந்த தேவனை போல உலகத்திலே வேறே தேவன் இல்லை. அதுதான் வைராக்கியமா நம்ம பிடிக்க வேண்டியது. இந்த தேவனை அன்றி வேறொரு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. இவர் ஒருவரே நமக்காக மரித்திருக்கிறவர், ஜீவனை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்த தேவன், ஜீவனை கொடுத்த தேவன். நான் சொல்றேன், இவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லைன்னு போட்டிருக்கு. இது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப பெருசா வேறெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. நம்ம அவர்கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கிற, இது தப்பாங்க? எத்தனை பேர் பிள்ளைகள் நம்ம கிட்ட பேசணும்னு எதிர்பார்ப்பீங்க? நான்லாம் ரொம்பவே எதிர்பார்ப்பேன். பிள்ளைகள் நம்ம கிட்ட பேசணும். அப்ப அவர் எதிர்பார்க்கறது தப்பா? அவர் எதிர்பார்க்கறது தப்பா? தப்பு இல்லையே. அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற, என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு. அதுதான் ஜெபம். பேசும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா பெரும்பாலும் நம்ம கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, நம்ம கிட்டன்றதை விட சிலர்கிட்ட பழக்கம், பலர்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு. யார்கிட்டயாவது பேசினா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்படி சொல்லுங்க? யார்கிட்டயாவது கொண்டு போய் இறக்கி விட்டுட்டா கொஞ்சம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு நிம்மதி வேணுமா, விடுதலை வேணுமா? யார்கிட்டயாவது சொன்னா அந்த நிம்மதி எவ்வளவு நேரம் இருக்கும்? எவ்வளவு நேரங்க இருக்கும்? அவங்க கிட்ட சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போற வரைக்கும் தான் நிம்மதி. அதுக்கப்புறம் உங்க வீட்டு பிரச்சனை உங்க வீட்டிலே தான் இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், நிம்மதி வேணுமா, விடுதலை வேணுமா? தற்காலிக நிம்மதி வேணுமா, நிரந்தரமான சமாதானத்தோடு கூடிய விடுதலை வேணுமா? அப்ப யார்கிட்ட தாங்க சொல்லணும்? யார்கிட்ட தான் சொல்லணும் பிரச்சனைய? அப்ப யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதான்னா, ஒருவேளை உங்களுக்காக உண்மையா அன்புள்ளவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தா சொல்லலாம். மற்றபடி யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம், உங்க விஷயத்தை எளிதாக பரப்பக்கூடியவர்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் 99% 99% தேவனிடத்தில் மாத்திரம் சொல்லுங்கள். தேவனிடத்தில் சொல்லுவதைத்தான் ஜெபம்னு சொல்றோம். இன்னைக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம 21 வாரங்களா பார்த்தோம். இது 22வது வாரம். அந்த ஜெபங்கிற சீரீஸை எடுத்து நீங்க யூடியூப்ல பாருங்க. அதெல்லாம் தொடர்ந்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்கறதோட விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பாருங்க, கேளுங்க, அந்த வசனங்களை கேளுங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. கவனிங்க, ஒரு வகையில் சொல்லப்போனால் ஜெபம் ஒரு மூச்சு காத்து மாதிரி தான். மூச்சு விடலாமா விட வேண்டாமான்னு யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? மூச்சு விடுவோமா வேண்டாமா யோசிச்சுட்டு முடிவெடுப்போம். அப்படி யாராவது யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா விட்டுதான் ஆகணும். அதை யோசிக்கிறதே இல்லை, அது தானா மூச்சு விடுறோம்.
அதே மாதிரி தான் தானாக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க பழக வேண்டும். நேற்றுக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த ஜெபங்கிற நீங்கள் தொடர பேசின ஆரம்பித்த பிறகு எங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றம், எங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றம். ஒவ்வொரு காலையிலையும் நைட்டும், காலையில் எழுந்த உடனே தனி ஜெபம், படுக்க போகும்போது தனி ஜெபம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இதை போல வெற்றி வேற எங்களுக்கு. பாஸ்டமா இதில் உங்களுக்கு என்ன லாபம்? நான் சொல்கிறேன், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டல இந்த உலகத்திலே வேறே சந்தோஷம் எங்களுக்கு இல்லை. அப்போ ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபிக்க பிரயாசப்படுங்க, பழகுங்க. ஆனால் ஜெபிக்க முடிய மாட்டேங்குதே பாஸ்டமா. இது நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிற வார்த்தை தான். ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஜெபிக்க முடியலையே. அது மாத்திரம் இல்லை, ஜெபத்தில் என்ன கேட்கறது, எப்படி கேட்கறது, எதுவுமே எங்களுக்கு. இப்படி பிரச்சனை இருக்கா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி பிரச்சனை இருக்கு. சில நேரம் ஜெபிக்கணும்னு தோணும், ஜெபிக்க வந்து உட்காந்துருவோம், ஒரு பதட்டமாக இருக்கும், ஒரு குழப்பமாக இருக்கும், ஒரு சோர்வு, என்னத்தை ஜெபம் பண்ணி அப்படின்னு வரும். இதெல்லாம் வருதா இல்லையா? வரலன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லா நேரமும் நம்ம ஆக்டிவாக சுறுசுறுப்பாக சந்தோஷமாக ஜெபம் பண்ணுறதில்ல. ஒரு நேரம் சோர்வாக இருக்குது, என்னத்தை ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை அப்படி பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. சோர்வு வரத்தான் செய்யுது. ஏன்னா நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம், இந்த சரீரத்தில் தான் இருக்கிறோம், அதனால சோர்வு வரலாம். அதே மாதிரி சில நேரம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவோம், ஆனால் எல்லாம் சுயநலமாகவே இருக்கும். என்னை ஆசீர்வதியும், என் மகனை ஆசீர்வதியும், என் மருமகளை ஆசீர்வதியும், என் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதி, என் மகளை ஆசீர்வதியும், என் மருமகனை ஆசீர்வதியும், பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆமேன். இது என்ன ஜெபம்? சுயநலமான ஜெபம். இது இப்படியும் பண்ணுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தவறான ஆசைகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. தவறான ஆசைகள். சரியான ஆசைகளை கர்த்தர் கேட்பார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் தான். தவறான ஆசைகளுக்காக சிலர் ஜெபம் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, தவறான ஆசை எப்படியோ ஜெபம் பண்ணுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபம்னு உட்கார்ந்த உடனே 2 கொட்டாவி வரும். எத்தனை கொட்டாவி? அது கொட்டாவி இல்லை, கெட்டாவி வரும். 2 வரும். வந்த உடனே என்ன நினைக்கிறது, சரி நாளைக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிடுவோம், நாளைக்கு பார்த்துக்கிடலாம். சரி அடுத்த நாள் ஜெபம் பண்ண உட்காரும்போது அதே மாதிரி 3 கொட்டாவி வருது. சரி இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்துட்டோம், ரொம்ப தூக்கம் வருது, அதனால நாளைக்கு கண்டிப்பாக எப்படியாவது ஜெபிச்சிடணும், இன்றைக்கும் தூங்கிடுவோன்னு. நான் சொல்கிறேன், இப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஆனால் ஜெபிக்க ஆசையா? உண்மையே சொல்லுங்க, ஜெபிக்க ஆசை தான், ஆனால் ஜெபிக்க முடியல. தூக்கம் வருது, கொட்டாவி வருது. அது மாத்திரம் இல்லை, சில நேரங்களில் ஜெபிக்க உட்காரும் போதோ ஃபோன் வரும். ஜெபிக்க உட்காரும் போதோ ஐயோ அவங்க சமைச்சு வைக்க சொல்கிறாங்களே, டயத்துக்கு வந்துடுவாங்களே அப்படின்னு அந்த கவன சிதறல் வருதா இல்லையா? வருதா இல்லையா? ஐயோ எல்லாருமே பரிசுத்த என்ன சொல்கிறது, தூய 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 பரிசுத்தவான்களாக உட்காந்துருக்கீங்க போட்டுருக்கு. எனக்கு தான் எல்லாமே வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் பாஸ்டர் தெளிவாக எழுதிட்டு வந்து தெளிவாக பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ரைட்டு, நல்லது. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சில நேரங்களில் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் சந்தேகம் வருது. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு விசுவாசமே இருக்காது. பயம்தான் வரும், சந்தேகம்தான் வரும். சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவோம். அவங்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, நமக்கு அந்த மாதிரி ஜெபம் பண்ண தெரியலையே. இதெல்லாம் வந்து வரலன்னு மட்டும் சொல்லக்கூடாது, வருது. இப்படியெல்லாம் எண்ணங்கள் வர்றதுனால தான் அநேகர் ஊக்கமாக ஜெபிக்கிறது இல்லை, இடைவிடாமல் ஜெபிக்கிறது இல்லை, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், இதெல்லாம் இந்த மாதிரி குறைகள்லாம் நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையுமே இருக்கு. எல்லா குறையும் எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்லலை, ஏதோ ஒன்று இருக்கலாம். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த குறை எல்லாருக்கும் இருக்கும். என்னன்னா, ஜெபிக்கலான்னு உட்காரும்போது ஃபோன் வரும். என்ன வரும்? ஃபோனு. எத்தனை பேர் இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்து? நான்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன். ஜெபிக்கலான்னு உட்காரும்போது சில சமயம் கொஞ்சம் கோபம் கூட வரும். பேசாமல் ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு ஜெபம் பண்ணுவோன்னு. அப்புறமும் ஏதாவது எமர்ஜென்சி கால்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சா கடைசியில் அந்த ஜெப நேரத்தில் எவ்வளோ நேரம் குறைஞ்சி போகுது. அதெல்லாம் அனுபவம் இருக்குது, இல்லைன்னு மட்டும் யாரும் மறுக்க முடியாது. ஆக நாம் எல்லாரும் பலவீனர்கள். எத்தனை பேர் பலவீனர்கள்னு ஒத்துக்கிறீங்க? எல்லாரும் பலவீனர்கள் தான், எல்லாரும் பலவீனர்கள் தான். இல்லைங்க பாஸ்டர்மா பலவான் தான். நான் சொல்கிறேன், நீங்கள் பலவானா இருக்கலாம், ஒருவேளை தினம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு பலவான்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறதுக்கு
பலவீனர்கள். ஏன்னா பிசாசுக்கே பிடிக்காது நீங்க ஜெபம் பண்ணா. அதனால எப்படி கெடுக்கலாம், எப்படி தடுக்கலாம், எப்படி இந்த ஜெப நேரத்தை உடைக்கலாம், எப்படி இந்த ஜெப நேரத்தை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கள அனுப்புவான். இல்லைன்னா உயிருக்கு உயிரான தோழி 15 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வருவாங்க. இதெல்லாம் பிசாசோட திட்டங்கள் தான். நான் சொல்றேன், எல்லாரும் பலவீனர்கள். அதை மட்டும் தேவ சமூகத்தில் நம்ம ஒத்துக்கொண்டால் தேவன் மறுபடியுமாய் நாம் இடைவிடாமல் ஊக்கமாய் விசுவாசத்தோடு எப்படி ஜெபிக்கணும் எல்லாத்தையும் தேவன் நமக்கு கற்று தருவார். ஆக ஜெபிக்கிறதுல எல்லாருக்குமே சிக்கல் இருக்கு. இப்ப பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு சிக்கல் இருக்கலாம். என்ன செய்வதென்று, எப்படி ஜெபிப்பதென்று, என்ன ஜெபிக்கிறதென்று தெரியாம தவிப்போட, பதற்றத்தோட, சோர்வோட, குழப்பத்தோட கூட இருக்கலாம். ஒருவேளை சுயநலமாக கூட நீங்க ஜெபிக்கலாம். ஒருவேளை தவறான காரியத்தை கூட ஜெபிக்கலாம். ஒருவேளை தூக்கம் வந்தாலும் வரலாம், கவனம் சதறினாலும் சதறலாம், சந்தேகம் வரலாம், விசுவாசமே இல்லாம கூட நீங்க ஜெபிப்பீங்க. ஒருவேளை மற்றவங்கள போல ஜெபிக்க முடியலையேன்னு வருத்தப்படலாம். எப்படியோ நீங்க நல்லா ஜெபிக்கிறதுக்கு, நீங்க ஊக்கமா ஜெபிக்கிறதுக்கு, நீங்க இடைவிடாமல் ஜெபிக்கிறதுக்கு, நீங்க சரியான முறையில் ஜெபிக்கிறதுக்கு, தைரியத்தோடு ஜெபிக்கிறதுக்கு, ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஒரு தேற்றரவாளனை அனுப்புவார். ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார். என்ன சொன்னாங்க? ஜெபிக்க உதவுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஜெபிக்க, நாம் ஜெபிக்கும்படி உதவுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். நான் சொல்றேன், ஜெபிக்க உதவலைன்னா நம்மளால ஜெபிக்க முடியாது. நான் ஏற்கனவே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன்னு நினைக்கிறேன், இல்லாட்டா வாலிபர் கூட்டத்தில் சொன்னமோ என்ன எனக்கு ஞாபகம் இல்லை. மொபைல் எடுப்போம், இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்கலான்னு. நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா பாஸ்டரமாக பார்க்க மாட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க, அதுக்காக தான். இல்லை வேண்டான்னா விட்டுருவோம். 5 நிமிஷம் இல்லாட்டா ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் பார்ப்போன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். எடுத்துட்டு 1/4 மணி நேரம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். மணி 9 மணிக்கு மொபைல் எடுத்தது, இப்போ திடீர்னு நிமிர்ந்து பார்த்தா மணி 11:39 ஓடிடுது மணி. எத்தனை நிமிஷம் பார்ப்போன்னு நினச்சோம்? 1/4 மணி நேரம். சரி, அதே மாதிரி 1/4 மணி நேரம் ஜெபிப்போன்னு 1 மணி நேரம் ஜெபிப்போன்னு முழங்கால் போடுறோம். 1 மணி நேரம் ஜெபிச்சாச்சு. அப்பாடி 11 மணிக்கு முழங்கால் போட்டது காலையில். 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபிச்சு முடிச்சுட்டோன்னு மணியை பார்த்தா 11:10 தான் ஆகுது. எத்தனை நிமிஷம் ஜெபிச்சிருக்கீங்க? 10 நிமிஷம் தான் ஜெபிச்சிருக்கீங்க. ஆனால் என்ன எப்படி வருது? அப்பாடி 1 மணி நேரம். அங்கே வேற மாதிரி காமிக்குது, இங்கே வேற மாதிரி காமிக்குது. அப்போ சூஸ் த பெஸ்ட். பிசாசு எப்படி மனுஷங்களை ஏமாத்துறான் பாருங்க. நேரத்தை திருடுறதுக்கு அதுலேயும், நேரத்தை இதில் செலவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இப்படியும் எண்ணங்களை கொண்டு வந்து இன்னைக்கு மனுஷனை அவன் ஆளுகை செய்கிறான். நான் சொல்கிறேன், அவனுடைய ஆளுகையிலேருந்து வெளிவந்து தேவனே நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை ஆளுகை செய்யும் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் இருக்குது. திக்கற்றவர்களுக்கு தேவன் சகாயர், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறாரு, திக்கற்றவர்களுடைய ஜபத்தை கேட்குறாரு, அலட்சியம் பண்ண மாட்டார், திக்கற்றவர்களுக்கு அப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறார், ஏகப்பட்ட வசனம் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மட்டும் வித்தியாசமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதை மட்டும் வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் யோவான் 14:18 சீக்கிரம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாய், அதோட நிற்பாட்டலங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் மட்டும் சொல்ல, உங்களிடத்தில் இது யார் பேசினார்னா இயேசு பேசினார். இயேசு பேசுறார், கல்வாரிக்கு போறதுக்கு முன்னாடி பேசுறாரு. நான் வருவேங்கிறார். திக்கற்றவர்களாய் விடமாட்டேன்னு சொல்றாரு, நான் வருவேங்கிறார், திரும்ப வருவேங்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு வகையில் சொல்ல போனா
நம்முடைய சார்பிலே இயேசு நம்முடைய பாவத்துக்கு பிராயச்சித்தமாக, பாவம் சாபம் தரித்திரம் வியாதிக்கு பிராயச்சித்தமாக, பரிகார பலியாக இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்தார். நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்துல நமக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரிக்கும்படி வந்த தேவகுமாரன், நமக்காக மரிக்கும்படி வந்தவர். அதே மாதிரி மரிச்சார், அதே மாதிரி நமக்காக மரித்தார். நான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இதுதான். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் சொன்னா இயேசு ஒருவரே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஒருவரே மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுத்தார். அப்ப கொடுக்க போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய், அப்ப மரிக்க போறாரு, திக்கற்றவர்களாய் விட்டுட்டு தானே போறாரு. ஆனா சொல்றது என்ன, சொல்றது என்ன? அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க, 14-18. உங்களிடத்தில் வருவேன். எப்படி வருவார்? எப்படி வருவார்? நல்லா கவனிங்க. இதுல தான் ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தமும் கடைசி சொட்டு தண்ணீரையும் நமக்காக சிலுவையில சிந்தி முடித்து, நமக்காக மரணத்தை ருசி பார்த்து, நமக்காக 3 நாள் பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டு, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தபடினாலே, அவர் தேவனா இருந்தபடினாலே, மரண உபாதைகளின் கட்டினாலே அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தபடினாலே, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பிட்டார். இப்ப உயிர் தெழுந்த கிறிஸ்து பூமியில கொஞ்ச நாள் சுத்தினார். நல்லா கவனிங்க, உயிர் தெழுந்த கிறிஸ்து பூமியில இருந்தார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட காரியத்தை நல்லா கவனிங்க. மீன் ரோஸ்ட் சாப்பிட்டாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? யோவான் மற்ற 6 சீசர்கள், மொத்தம் 7 சீசர்கள் மீன் பிடிக்க போயிருப்பாங்க. அங்கே போய் மீன் ரோஸ்ட் வாங்கி சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோமா சந்தேகப்பட்டாரு. போய் என்னத்தை காமிச்சாரு? கையை காமிச்சாரு, காயத்தை காமிச்சாரு. என் விளாவில் கையை போட்டு பாருன்னு அந்த காயத்தை காமிச்சாரு. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு அதே சரீரமா இல்லை வேற சரீரமா? சொல்லுங்க. எது சொன்னாலும் நீங்க வேற திருப்பி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால சொல்ல மாட்டேன்னு. அதே சரீரம் தான். அந்த அடிபட்டுச்சே, காயப்படுத்தினாங்களே, அதே சரீரம் தான். அதே மாதிரி அன்னைக்கு மரிக்கிறதுக்கு முன்னாடி மீன் ரோஸ்ட் சாப்பிட்டவர் மரிச்ச பிறகு, மரிச்சு உயிர் தெழுந்த பிறகும் மீன் ரோஸ்ட் சாப்பிட்டாரு. அப்ப அதே சரீரம். சரிங்க, அதே சரீரம்ங்கிறீங்க, எப்படி பூட்டின வீட்டுக்குள்ள வந்தாரு? சீசர்கள் உபத்திரவத்துக்கு பயந்துக்கிட்டு எல்லா கதவையும் பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. நடு வீட்டுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு சமாதானம் அப்படிங்கிறாரு. அந்த சரீரத்தில் இப்போ உங்க சரீரத்தில் நீங்க போய் யார் வீட்டில பூட்டின வீட்டுக்குள்ள போய் நிற்க முடியுமா? அப்ப அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவருடைய சரீரம் மகிமையுள்ள சரீரம். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையுள்ள சரீரம். அப்ப மகிமையுள்ள சரீரத்தோட இந்த பூமியில அவர் ரொம்ப நாள் வாழ முடியாது. அவர் அங்கதான் இருக்கணும். எங்கதான் இருக்கணும்? பரலோகத்துல தான் இருக்கணும். அதனாலதான் மக்கள்கிட்ட சொல்றாரு, நான் போவேனே ஆகில் நான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேங்கிறார். வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். யோவான் 16:7. சீக்கிரம், யோவான் 16:7. ஆதலால் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு. நான் இங்க மகிமையுள்ள சரீரத்தில் இருக்கிறேன். எல்லாரும் கூட இருக்க முடியாது. எல்லாரும் கூட இருக்க முடியுமா? அவரு இருக்க முடியாது. அதனால தான் நான் போறேன். நான் போறது உங்களுக்கு பிரயோஜனம். நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். நான் போகாதிருந்தால் உங்களிடத்தில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டாருங்கிறாரு. அதே அதிகாரத்தில், அதே புத்தகத்தில் 14வது அதிகாரம் பாருங்க. அதில் நம்ம ஏற்கனவே வாசித்தது 18, இப்போ 16 பாருங்களேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனே அவர் உங்களுக்கு. அப்ப வேறொரு தேற்றரவாளன், அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர்.
அப்ப இயேசு போன பிறகு யார் வந்தா? இயேசு போன பிறகு யார் வந்தா? பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், அப்படிதான் போட்டிருக்கு. ஆவியானவர் வந்தார். ஆவியானவர் எதுக்கு வர்றாருன்னா, நான் முதலே சொன்னேன், உதவி செய்யும்படி. எல்லாரும் சொல்லுங்க, உதவி செய்யும்படி. ஆவியானவர் எதுக்கு வர்றாரு? ஆவியானவர் எதுக்கு வர்றாரு? அதே 14வது அதிகாரத்தில் 25வது வசனம் பாருங்க. 25 இல்ல, 28. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. திரும்பி இயேசு திரும்பி வந்தாரா? வரலையா? கிறிஸ்துவின் ஆவியானவர் வந்தார். இயேசு அங்கதான். இயேசு எங்க இருக்கிறார்? எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவின். ஆனா அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? பூமிக்கு வந்தார். நல்லா கவனிங்க. நமக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்படி, நமக்குள்ளே நிரந்தரமாய் வாசம் பண்ணும்படி, நிரந்தரமா நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்யும்படி பிதாவின் ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்து விட்டார். பிதாவின் ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்துட்டார். இப்ப இவர் நமக்கு என்ன செய்வார்? இவர் நமக்கு என்ன செய்யும்படி வந்திருக்கிறார்? வாசிப்போம். ரோமர் 8. சீக்கிரம் ரோமர் 8 26 27. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு, எல்லாரும் சொல்லுங்க மறுபடியும், அந்தப்படியே ஆவியானவரும் எனது பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறாரு? நீங்க சம்பாதிக்க முடியாம இருந்தா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு திருமணமாகாம இருந்தா உங்களுக்கு திருமணமாகும்படி உதவி செய்கிறார். உங்களுக்கு படிப்பு வரலைன்னா படிப்புக்கு உதவி செய்யும்படி உதவி செய்கிறார். அப்படி போட்டிருக்கா? இல்லாட்டா நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே கட்டுக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் நமக்கு உதவி செய்யும்படி வந்தவர் அவர். நான் சொல்றேன், அந்த உதவி செய்யும் போது நம்ம எதிர்பார்க்கிற திருமணம் நடக்கலாம், நம்ம எதிர்பார்க்கிற வேலை வரலாம், நம்ம எதிர்பார்க்கிற பணம் வரலாம். ஆனா அதுக்காக மாத்திரம் ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வரல. நாம் ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜெபிக்கும்படி, ஜெபிக்கிறதுக்காக. நான் எத்தனை பலவீனம் சொன்னேன், பலவீனமான்னு சொன்னேன்ல, நிறைய சொன்னேன். அந்த பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். எல்லாருக்கும் பலவீனம் இருக்கா இல்லையா? நான் முதலே சொன்னேன், நம்ம மனுஷங்க தான் பலவீனங்க தான். ஜெபிக்கலாம்னு நினைப்போம், தூக்கம் வரும். ஜெபிக்கலாம்னு நினைப்போம், கவன சிதறல் வரும். ஜெபிக்கலாம்னு நினைப்போம், சந்தேகமா இருக்கும். ஜெபிக்கலாம்னு நினைக்கிறோம், பயம் வருது, கலக்கம் வருது, குழப்பம் வருது. எப்படி ஜெபிக்கிறது தெரியல, எதுக்கு ஜெபிக்கிறது தெரியல. இப்படியெல்லாம் நம்ம பலவீனர்கள்னு சொன்னேன். இந்த பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அவர் காற்றோ புகையோ கிடையாது. இந்த குக்கர்ல ஆவி வருமே, அந்த ஆவியெல்லாம் கிடையாது. அவர் ஒரு நபர். அவர் ஒரு நபர், நம்மோடு பேசுகிறவர். குக்கர்ல இருந்து வர்ற ஆவி பேசுதா? யார் வீட்டிலேயே பேசுதா? இல்லை. இவர் ஆவியானவர்னு சொல்றோம், ஆனா அவர் ஒரு நபர். நம்மை நேசித்து நமக்கு உதவி செய்யும்படி நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம்மை போதித்து நம்முடைய பலவீனங்களுக்கு உதவி செய்து நம்மை நடத்துகிறதுக்காக வந்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர். இது ஒரு வகையில் எப்படி சொல்லலாம்னு சொன்னா, எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு குட்டி பையன் விளையாடுறான், பேஸ்கெட் பால் விளையாடுறான். என்ன விளையாடுறான்? குட்டி பையன் பேஸ்கெட் பால் விளையாட முடியுமா? என்ன விளையாட முடியுமா? முடியாதா? முடியாது. பேஸ்கெட், அந்த பேஸ்கெட் எங்கே இருக்கும்? உயரமாக இருக்கும். இப்போ குட்டி பையன் பேஸ்கெட் பால் விளையாடுறான். விளையாடணும், பாலை தூக்கி தூக்கி போடுறான், அது கீழே கீழே விழுது, பேஸ்கெட்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. இப்போ அப்பா பார்ப்பாரு, மகன் சோர்ந்து போயிடக்கூடாதுல்ல, என்ன செய்வார்? அவனை தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ போடுப்பா மகனே பாரு. அவன் போட்டுட்டு குதிக்கிற குதியை பார்த்தீங்கன்னா என்னமோ அவரே போட்ட மாதிரி. அவரா போட்டாரு? அவரா போட முடியல. அவர் போடுறதுக்கு
அப்பா உதவினார். அதே போலதான் நம்மளால சில கோலை ரீச் பண்ண முடியலைங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே தூக்கிக்கிடுவாரு. இப்ப போடுப்பா மகனே பாரு, போட்டுருவான். நான் சொல்றேன், அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆவியானவர் இருக்கிறார். ஆனா இன்னும் நீங்க முடிவு வரைக்கும் சத்தியத்தை கேளுங்க. இப்ப அந்த பையனுக்கு 2 வயசு 3 வயசுல அவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம பேஸ்கெட் பால் சாம்பியன் ஆயிட்டோம் போடுக்குன்னு. ஒரு பாலை போட்ட உடனே எப்படிங்க போட்டாரு அவரு? 3 வயசு பையன் எப்படி போட்டாரு? அப்பாவோட உதவி. நான் சொல்றேன், அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி வந்தவர். உதவி செய்யும்படி வந்தவர். நல்ல கவனிங்க, நம்மளை திக்கற்றவர்களாய் விடமாட்டார். திக்கற்றவர்களாய் விடமாட்டார். அதே மாதிரிதான் ஒரு கார் மெக்கானிக்கை பாருங்க. கண்டிப்பா ஒரு குட்டி பையனை வேலைக்கு வச்சிருப்பாரு. குட்டி பையனா ஒரு 10-15 வயசு பையனை வச்சிருப்பாரு வேலைக்கு. எதுக்கு வச்சிருப்பாரு தெரியுமா? ஏங்க அவரே செஞ்சிட வேண்டியதானே, ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணுமே அப்படின்னா கார் கடியில் படுத்திருப்பாரு. இப்போ ஒரு ஸ்க்ரூ எடுக்கணும், கார் கடியிலேருந்து வெளியே வரணும், ஸ்க்ரூ எடுத்துகிட்டு போய் மாட்டணும். ஐயோ ஸ்பானரை வெளியே, ஸ்க்ரூ டிரைவரை வெளியே வச்சுட்டு திருப்பி வரணும், திருப்பி போகணும், திருப்பி வரணும், திருப்பி போகணும். பார்ப்பாரு, என்ன பண்ணுவார்? ஒரு சம்பளத்துக்கு ஒரு பையனை போட்டணும். இப்போ இவர் காருக்கடியிலே தான் படுத்து கிடப்பார். இப்போ யார் எடுத்து கொடுக்குறா? யார் எடுத்து கொடுக்குறா டூல்ஸ் எல்லாம்? ஸ்பானர் எடு, அந்த ஸ்பானர் எடு, இந்த ஸ்பானர் எடு, இந்த கட்டிங் பிளேயர் எடு சொல்கிறாங்களா? அந்த பையன் செய்கிறானா? ஏன்னா அந்த பையனுக்கு மெக்கானிக் வேலை தெரியாது. இவருக்கு ஆள் கண்டிப்பாக உதவிக்கு வேணும். யாருமே இல்லாமல் நான் சாதிச்சிருவேன்னு சொல்ல, ஒருவேளை சாதிக்கலாம். ஒரு காருக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். டெய்லி 10 கார் பார்த்துடலாம் அந்த வேலைக்கு பையன் இருந்ததுன்னா, உதவிக்கு ஆள் இருந்தா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உதவிக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தா இந்த உலகத்தில் நம்மளால சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. நான் சொல்றேன், இப்போ மெக்கானிக் யார் தெரியுமா? நம்ம தாங்க. நம்ம இந்த வாழ்க்கையில் அப்படியே படுத்து கிடக்கும். இப்போ அவர் டூல்ஸை எடுத்து 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 கொடுத்து நம்ம வாழ்க்கையை கட்டுறதுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி அனுப்பப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி, அதுவும் குறிப்பா ஜெபம் பண்ணும்போது உதவி செய்யும்படி, வார்த்தைகளை எடுத்து கொடுத்து ஜெபிக்கும்படி உதவி செய்யும்படியாக நமக்காக வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் ரோமர் 8 மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். 26 பாருங்க, பிற்பகுதியை பாருங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக. அது மாத்திரம் இல்ல, அடுத்தது பாருங்க, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக. அப்ப ஆவியானவரே ஜெபமும் பண்றாரு, நம்ம ஜெபிக்கிறதுக்கு உதவியும் செய்கிறார். எவ்வளவு நல்ல ஆவியானவர். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பயங்கரமான பிரச்சனை, போராட்டம். இந்த பிரச்சனையை சகிக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாருன்னு ஜெபிக்க போறீங்களா? விடுதலையை, நிரந்தரமான விடுதலையை தாருன்னு ஜெபிக்க போறீங்களா? இந்த போராட்டமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, ஆண்டவரே இதை கொஞ்சம் சகிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி கேட்டால் உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். சகிக்க போறீங்களா, ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி, ஒரு வியாதி வந்துருச்சு, இந்த வியாதியை, வலியை, வேதனையை தாங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆற்றலை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்க போறீங்களா? இல்லை இந்த வியாதியிலேருந்து நிரந்தரமாக சுகத்தை தாங்கன்னு ஜெபிக்க போறீங்களா? அப்போ எதுக்கு ஜெபிக்கணுங்கிறது கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் நமக்கு தெரியல. அப்ப தெரியறதுக்காக தான், நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக தான் ஆவியானவர் இந்த உலகத்துக்கே வந்தார். நான் சொல்றேன், நமக்கு ஜெபிக்க தெரியவே இல்லைனாலும் முழங்கால போட்டணும். யார் உதவி செய்வா? யார் உதவி செய்வா? அந்த டூல்ஸ் அந்த பையன் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆவியானவர் எடுத்து கொடுப்பாரு. இந்த வசனம், அந்த வசனம், என்னைக்கோ கேட்ட வசனம். ஒருவேளை அது சமீபத்தில் நீங்க படிச்சிருக்கவும் மாட்டீங்க, கேட்டிருக்கவும் மாட்டீங்க. என்னைக்கோ கேட்ட வசனம் ஞாபகம் வரும். அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அது யாருங்க செய்யறது? ஆவியானவர். நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை வெல்கம் பண்ணணும். நம்ம
சர்ச்சுக்கு 10 மணிக்கு வந்தோம். ஆவியானவர் எப்போ வருவார்னு நினைக்கிறீங்க? ஒரு 11:10 போவோமா? 11:10 பிரசங்கம் ஆரம்பிச்சிருமா அப்படின்னு 4 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி காபிரியல் மிகாவேல் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 11:10 போனால் பிரசங்கம் தொடங்கிடுமா அப்படின்னு கேட்டு வரமாட்டார். ஆவியானவர் இங்கே நம்ம மத்தியில் ஏற்கனவே பிரசன்னராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுறாருங்க. அவர் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுறாரு. ஏன் தெரியுமா? நாங்கள் வெல்கம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துருங்க, நீங்கள் வந்துருங்க. எனக்கு பேச தெரியாது, என் மகனுக்கு பாட தெரியாது, எங்களால் சுகமாக்க முடியாது, எங்களால் ஒருத்தரோட கண்ணீரை துடைக்க முடியாது, எங்களால் ஒருத்தர் கட்ட அவுத்து விட முடியாது. நீங்கள் வந்துருங்க, நீங்கள் வந்துருங்க. நேத்தையா ஜெபம் பண்ணிட்டோம். அதனால அவர் நேத்தையா கூட வந்திருப்பார். எவ்வளவு நல்ல ஆவியானவர்! நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும்படி பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்து விட்டார். ஏன் அப்படியே பேசுறேன்னா, இன்னும் உங்களுக்குள்ள வந்துட்டாரா வரலையான்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். அதனால கடைசியா முடிக்கும் போது பேசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்துட்டார். நான் சொல்றேன், அவர் நமக்கு ஜெபிக்க உதவி செய்வார். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணால் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நல்லது. ஆரம்பத்தில் தனி ஜெபம் பண்ண தெரியலைனாலும், பண்ண முடியலைனாலும், பண்ணுறதுக்கு பழக்கம் இல்லைனாலும் 2 பேர் கூட 3 பேர் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்றேன். சேர்ந்து சேர்ந்து ஜெபம் பண்ண பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தனியாக ஜெபம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த காலத்தில் விறகடுப்பு, விறகு கொஞ்சம் நனைஞ்சிருச்சுன்னு சொன்னால் வீடு பூரா என்னவா இருக்கும்? புகையாயிடும். அதனால் அந்த அம்மா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே 2 விறகு. அதை நல்லா ஊதி அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு மண்ணெண்ணெய் ஊற்றி என்னென்னமோ பண்ணி அதை நல்லா ஃபயர் ஆக்கிடுவாங்க. ஆக்கிட்டு பக்கத்தில் கொண்டு போய், இப்போ ஈர விறகை பக்கத்தில் தான் வைப்பாங்க, மேலே வைக்க மாட்டாங்க. பக்கத்தில் வச்சா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? காஞ்சிக்கிடும். காஞ்சிடும். அதுக்கப்புறம் பத்தி பிடிச்சிடும். நான் சொல்கிறேன், 2 நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்போட போய் சேருங்க. நீங்களும் நாளைக்கு பற்றி பரிசுத்த ஆவியானவர் அக்னியா உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்க உங்களை பழக்குவிப்பார். ஜெபிக்கிறவங்களோட சேருங்க. நமக்கு இப்போ என்ன சொல்கிறது, ரீல்ஸ் பார்க்கவே நேரம் பத்த மாட்டேங்குது, டிவியில் சீரியலை பார்க்குறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது, பக்கத்து வீட்டு வாசலில் உட்கார்றதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் மாறித்தான் ஆகணும். நாம் மாறாமல் குடும்பத்தார் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் மாறாமல் சமுதாயத்தினரோ உறவுக்காரர்களோ மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உலகத்திலே சொல்கிறாங்க, மாற்றம் வேணுமா, உலகத்தில் நீ மாற்றத்தை பார்க்கணும்னு விரும்புறியா, நீ முதல்ல மாறுங்கிறாங்க. ஆவியானவர் நமக்கு அதை தான் சொல்கிறார். நம்ம மாறிக்கிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க பழகுவோம். நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு வேற எந்த உதவினாலும் யார்கிட்ட வேணாலும் வாங்கிடலாம். ஜெபிக்கிறதுக்கு யார் உதவ முடியும்? ஒரு நேரம் ஒரு அக்கா வருவாங்க கூட ஜெபிக்கிறதுக்கு, மறுநாள் ஃபோன் போட்டு இன்னைக்கு வர முடியலப்பாம்பாங்க. நான் சொல்கிறேன், சதா காலமும் என்றென்றைக்கும் உங்களுடனே உங்களுக்குள்ளே நிரந்தரமாய் வாசம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்ம மனசை நல்ல அழகா பிரகாசிப்பார். மனசை மறுரூபமாக்குகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளால் எதுக்கு ஜெபிக்க முடியுமோ அதெல்லாம் ஜெபிக்க வச்சு உள்ளுக்குள்ள வேற வேலை பார்க்குறாரு. நீங்கள் நினைக்கிறதுக்கும், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும், நீங்கள் கனவு காண்கிறதுக்கும் அதே அளவுக்கு உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். அப்படி போட்டிருக்கா? நம்ம நினைக்கிறத காட்டிலும், நம்ம வேண்டிக்கிறத காட்டிலும், நம்ம கனவு காண்கிறத காட்டிலும் நமக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு வேலை செய்கிறாராம். அதிகமாக செய்கிற, அதை காட்டிலும் மேலான பதிலை கொடுக்கணும்னு ஆவியானவர் உள்ள வேலை செய்கிறார். நான் சொல்கிறேன், ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். நாம வேண்டிக் கொண்டது கொஞ்சமா இருக்கலாம், தேவன் செய்ய போறது நிறைய இருக்கலாம். அதுக்கு காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ள இருந்து நம்மகிட்ட வசனங்களை எல்லாம் நினைப்பூட்டுவார்னு போட்டு. ஆவியானவர் என்ன செய்வார்? வசனங்களை. நான் சொல்கிறேன், நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பாஸ்டர் பேசின வசனம்லாம் இன்னும் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப எப்படி சொல்கிறது திறமையான ஆள். அதனால 40 வருஷமாக எனக்கு அவர் பேசுனது கேட்குதா? சொல்லுங்க அப்போ. அதை ஞாபகப்படுத்துறது யாரு? பரிசுத்த
ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நாம மறந்து கொண்டிருக்கிற, மறக்க போவோன்னு அவருக்கு, மறப்போன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாம் கூட அப்பப்போ என்ன ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போட்டு காமிப்பார். அப்படியே முன்னாடி வரும். இது என்னைக்கோ கேட்ட வசனம் இல்லை, அந்த வசனத்தை உடனே சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு தான் ஆவியானவர் வேணும். ஆவியானவர் கண்டிப்பாக நமக்கு அவருடைய உதவி தேவை. நான் மறுபடியும் சொல்கிறேன், உதவி தேவைன்னா தான் அவர் உதவி செய்வார். எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை, நானே செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு மெக்கானிக் செஞ்சார்னா, இப்போ அந்த 3 வயசு பையன் நானே போட்டுக்கிடுவேன் பேஸ்கெட் பால், நானே போட்டுக்கிடுவேன் போட்டான்னா எத்தனை தடவை போடுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 தடவை கூட போடுறான்னு வைங்க. ஆனால் உள்ளே போகிறது எத்தனை தடவை போகும்? நான் நினைக்கிறேன் போகவே போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஆளை விட்டு இருக்கான், அங்கே இருக்கு பேஸ்கெட்டு, எப்படி அது உள்ளே போகும்? ஏதோ தப்பி தவறி வேணால் ஒரு தடவை 2 தடவை வேணால் போகலாம், அவன் ஃபுல்லாக ஜெயிக்க முடியாது. அப்போ ஒன்றே ஒன்றை ஒத்துக்கணும், நான் எளிமையும் சிறுமையுமானவன், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே எனக்கு, நான் யாரு? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படி இல்லைங்க, நான் எளிமையும் தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தணும். பக்கத்து வீட்டில் போய் சொல்லக்கூடாது, நாங்கெல்லாம் பாவங்க, பாவப்பட்டவங்க அப்படி சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு உதவியை எதிர்பார்த்து அப்படி பேசுறீங்கன்னு அர்த்தம். நான் பக்கத்து வீட்டில் போய் சொல்லலை, நாங்கள் எளிமையும் சிறுமையுமானவர்கள்னு. நாங்கள் குப்பை தூசின்னு அவற்றை பக்கத்து வீட்டில் சொல்லலை. தேவனிடம் வரும்போது நம்மை தாழ்த்தியே ஆக வேண்டும். தாழ்த்தும் போது தான் அவர் உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், மெக்கானிக் மனசில் கொண்டு வாங்க. மெக்கானிக் வந்து யார் உதவி எனக்கு தேவையில்லைன்னா ஒரு காரை கூட உருப்படியா பார்க்க முடியாதுங்க. அடியில் படுத்துக்கிட்டு எத்தனை தடவை எந்திரிச்சு வருவார்? நான் சொல்கிறேன், ஆவியானவருடைய உதவி தேவை, ஆவியானவருடைய உதவி தேவை, ஆவியானவருடைய உதவி தேவை. ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு கிறிஸ்தவன் வாழ்றதுக்கு ஆவியானவர் இல்லாமலே வாழலாமா? வாழ முடியுங்க. நான் சொல்கிறேன், வாழ முடியும். வாழ முடியுமா முடியாதா? என் வீட்டில் பல்பு வாங்கி போட முடியுமா முடியாதா? சொல்லுங்க. ஆனால் அதை எரிய வைக்கணும்னா நான் கனெக்ஷன் அங்கே வாங்கி தான். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? அவ்வளோதான். ஆவியானவருடைய உதவி ஒரு கிறிஸ்தவன் நல்ல வெற்றியுள்ள, நல்ல சாட்சியுள்ள, ஒரு மகிமையுள்ள, ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக வாழணும்னா ஆவியானவருடைய உதவி ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை. நமக்கு உதவி செய்யும்படி நமது பலவீனங்களிலே நாம் ஜெபிக்கிறதுல பலவீனர்கள் தெரிஞ்சுதான் ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர்ல நினைக்கிறேன் 14 அந்நிய பாஷையில் பேசும்போது நாம் தேவனுடன் என்ன பேசுகிறோம் போட்டுக்கு, ரகசியங்களை பேசுகிறோம். தேவனுடனே என்ன பேசுகிறோமா? எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ரகசியமாக வேறு விஷயம்லாம் பேசுவோம் பக்கத்து வீட்டில், அடுத்த வீட்டில். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா யார்கிட்ட ரகசியம் பேசுகிறோமா? பிசாசுக்கு இப்போ மண்டையை பிச்சுக்கலாமான் இருக்கு. என்னங்கடா பேசுகிறாங்க இவங்கெல்லாம்? நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் அவன் மண்டையை பிச்சுக்கணும் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிவிட்டார். அவன் இப்போ புலம்பிக்கிட்டு இருப்பான், என்ன நடக்குதுன்னே புரியலை. எல்லாம் அவனுக்கு கொடுத்த பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கிறான், என்னமோ தேவனோட ரகசியத்தை பேசுறேன்னு வேற சொல்லிக்கிறான். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. பதறிக்கிட்டு இருப்பான், துடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. நாம் இங்கே அழகா ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். எத்தனை பேர் ஆவியானவரோடு இசைந்து ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியானவரோடு இசைந்து ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், ஆவியானவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள், ஆவியானவருடைய உதவியை தேடுங்கள். அப்போ ஆவியானவரை எப்படி தேடுங்கிறீங்க, வந்துட்டாருங்கிறீங்க. அது எப்படி பாஸ்டர்மா, எனக்கு அந்த அனுபவம் இல்லையே அப்படின்னா, அந்த காலை வேளையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டார். ஆனால் அது ஒரு வாளியில் இருக்கிற தண்ணியை மோந்து குளிக்கிற ஒரு அனுபவம். மோந்து குளிக்கிறத, தண்ணி எடுத்து குளிக்கிற அனுபவத்தை காட்டும் எது ஒரு சந்தோஷமான அனுபவம்னா, எத்தனை பேர் ஆற்றுல குளிச்சிருக்கிறீங்க? என்ன நிறைய பேர், கொஞ்சம் பேர் தான் குளிச்சிருக்கீங்க. ஆற்றுல குளிக்கிறது எவ்வளோ சந்தோஷம் சொல்லுங்க.
அந்த காலத்துலலாம் எதுக்கு எடுத்தாலும் ஆற்றுக்கு குளிக்க போகிறோம், துவைக்க போகிறோம். நாங்கள் இந்த காலத்தில் ஆற்றுக்கு போடணும்னா அதுக்கு வீட்லேயே குளிச்சிடலாம் அப்படின்னு. ஆறு அவ்வளோ நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது, அப்படி இப்படின்னு 1000 காரணம். ஆனால் ஆற்றுல குளிக்கிற அனுபவம் ஒன்று இருக்கா இல்லையா? அது சந்தோஷமான அனுபவமா இல்லை வீட்டில் குளிக்கிறதே சந்தோஷமா? ஆற்றுல குளிக்கிறது ஒரு சந்தோஷம் தாங்க. நான் சொல்கிறேன், ஆவியானவருடைய நிறைவு ஆற்றுல குளிக்கிற அனுபவம். எத்தனை பேர் ஆற்றுல குளிக்கலான்றீங்க? இன்றைக்கி எங்கே பாஸ்டமாக போகலான்னு கேட்டுறாதீங்க. இன்னைக்கு இங்கே குளிக்கலாம். நான் சொல்கிறேன், ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது நமக்கு என்ன அனுபவம்? ஆற்றுக்குள்ள மூழ்கி குளிக்கிற அனுபவம். ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் உள்ள வந்துட்டார். அவர் வந்ததுனால தான் இயேசு உனக்காக மரித்தாருங்கிற சத்தியத்தை கண்ணை திறந்து விட்டார். இல்லைன்னா நமக்கு புரியாது. இன்னைக்கு அநேகருக்கு இயேசு மரித்தார், இயேசு உயிர் தெழுந்தார்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா கண்ணு திறக்கலை. இந்த சுவிசேஷத்தின் ஒளியானது அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க கண்ணை குருடாக்கி வச்சுட்டான். அப்போ நமக்கு கொஞ்சம் கண்ணு திறந்திருக்கு, இயேசுதான் தெய்வம்ன்றது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டார். அது என்ன அனுபவம்னு சொன்னேன்? வாளியில் தண்ணி எடுத்து குளிக்கிற அனுபவம். எத்தனை பேருக்கு ஆற்றுல மூழ்கி கொடுக்கணும்? எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். முன்னாடியெல்லாம் பயப்படுவேன் தண்ணியில் இறங்குறதுனா, ஏன்னா அதுக்கு ஒரு கசப்பான அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்ததுனால. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல போய் குளித்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் குளிக்கும்போது என்ன நினச்சாங்களோ தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு எண்ணம், இது ஒரு ஆழமான அனுபவம், நல்ல ஆவியானவருக்குள்ள முங்கி எந்திரிக்கிற மாதிரி, அது ஒரு ஆழமான அனுபவம் அப்படின்னு ஒரு சில சத்தியங்களை நினச்சிக்கிட்டே குளிச்சுட்டு வந்தோம். நல்லா கவனிங்க, ஆற்றுல குளிக்கிறது ஒரு சந்தோஷம், வீட்டில் குளிக்கிறது ஒரு சந்தோஷம். இப்போ ஆற்றுல குளிக்கணும்னா என்ன அனுபவம்னா, ஆவியானவர் நம்மை அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார். இந்த இருதயம் அவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பும்படி விரும்புகிறார். இந்த காலை வேளை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டா என்ன செய்யணும்னு பைபிளில் போட்டுக்கணும், விசுவாசம் உள்ளவனாகி, விசுவாசம் மட்டும் போதாது, ரட்சிப்பு மட்டும் போதாது, அவன் என்ன செய்யணும் போட்டிருக்கு? ஞானஸ்நானம். சரி, ஞானஸ்நானத்தை பெற்ற, தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை விளக்கலாமா? கூடாதே. அப்ப ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும்னா முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. அப்ப போய் ஒரு பிரசங்கம் பண்றாங்க, எல்லாரும் பரிசுத்த ஆவியினருடைய அபிஷேகம் பெற்றிருக்கீங்களே, நீங்க ஞானஸ்நானத்தை எடுத்தீங்களான்னு கேட்டு அவங்க உடனே ஒப்பு கொடுக்குறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்போ அபிஷேகம் பெறதுக்கு இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக, குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலே போதும், தகுதி நமக்கு இருக்கு. இன்னொன்று, ஆவியானவர் என்னை அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்புவார்னு ஒரு விசுவாசம் இருந்தா இந்த காலை வேளையில் தேவன் உங்களையும் அபிஷேகத்தினால் நிரப்புவார். நல்லா கவனிங்க, ஆவியானவர் நிரப்புறதுக்கு ரெடி. எத்தனை பேர் பாத்திரத்தை திறக்கிறதுக்கு ரெடி? மறுபடியும் சொல்றேன், ஆவியானவர் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புவதற்கு ரெடியா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த இருதயத்தை திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? இந்த இருதயத்தை திறந்தோம்னா தேவன் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய இருதயத்தை அபிஷேகத்தினால் நிரப்புவார். ஒரு பாத்திரம் இருக்கு, இதுல ஊத்திக்கிட்டே இருந்தா அது கண்டிப்பா, எல்லாரும் சொல்லுங்க, கண்டிப்பா நிரம்பி 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 வழியும். அது வாய் சின்னதா இருந்தா கூட, எண்ணெய் பாட்டிலெல்லாம் பாருங்க, ஓப்பன் பண்ணி உள்ள ஊத்துறோம், அதுக்கப்புறம் சட்டியில் ஊற்றும் போது சின்ன மூடியை தான் திறக்கிறோம். உண்மையா இல்லையா? அது இப்போ நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்க, அது சின்ன மூடி வழியாகவும் வெளியே வரும். அதே மாதிரி தான் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது இருதயத்தை தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகத்தினால் நிரப்புவார். இப்போ அந்த அபிஷேகம் அப்படியே நிரம்பி வழிகிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, வழிகிறதுக்கு ஒரு வழி வேணும்ல, அதுதான் அந்த வாய். எல்லாரும் வாயை காமிங்க. எல்லாருக்கும் வாய் இருக்கா?
தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசுவின் நாமத்தில் நம்மளை எல்லாரையும் அபிஷேகிக்க ரெடி. நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது இப்போ அபிஷேகத்தை உள்ளே ஊற்றுவார். உள்ள ஊற்றும் போது இந்த வாய் வழியா நிரம்பி வெளியே வரும். வரும்போது அது எப்படி வரும்னா பல பாஷைகளாக வெளியே வரும். அந்நிய பாஷை, நாம் அறியாத பாஷையாக வெளியே வரும். நாம் அறியாத பாஷை. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை கிடையாது, உங்களுக்கு தெரியாத பாஷை வெளியே வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் வாய் இருதயம் நிறைஞ்சிட்டா, அபிஷேகத்தில் நிரம்பிட்டா வாய் பேச ஆரம்பிக்கும். வாய் பேச ஆரம்பிக்கும். அந்நிய பாஷையினாலே பாஷைகள் வரும். இப்போ அந்த பாஷை வர வர நம்ம அந்த அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஜெபிக்க பிசாசு பார்ப்பான், இவங்க கிட்ட நம்ம வாழை, இவங்க கிட்ட நம்ம வாழை, இவங்க கிட்ட நேரம் செலவழிக்கிறது வேஸ்ட், நம்ம வேற வேலையா பார்ப்போன்னு. நீங்கள் தமிழில் ஜெபிக்கும் போது கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவான். ஆனால் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா உள்ள இருந்து ஆவியானவரும் சேர்ந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் தாமே உள்ள இருந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு ஜெபிக்க உதவி செய்கிறார். இதுக்கு தான் ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. ஆவியானுடைய அபிஷேகத்திலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஏன் பாஸ்டர்மா ஆவியானவர் உதவி இல்லைனா வாழ முடியாதா இந்த உலகத்தில்? நான் முதலே சொல்லிட்டேன், வாழ முடியும். எங்கள் வீட்டில் 20 லட்சம் ரூபா ஆடிக்கார் எத்தனை லட்சம்? 50 லட்சமா? சரி, ஒரு 50 லட்சம் என்னமோ ஒரு காரை வாங்கி நிப்பாட்டிட்டோங்க. எங்கள் வீட்லேயும் கார் இருக்குன்னு சொல்கிறதுக்காக வாங்கி வச்சிட்டோம். எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன் சொல்லுங்க? எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன்? எங்கள் வீட்லேயும் கார் இருக்குன்னு வாங்கி வச்சிருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போகலாம். எங்கே பாஸ்டர்மான்னு கேட்டுறாதீங்க, வந்தீங்கன்னா பார்த்துட்டு போகலாம். அந்த கார் அப்படியே தான் நிற்கும். அந்த கார் எப்போ பயன்படும்? என்ன சொல்கிறீங்க? 60 லட்ச ரூபா காருன்னா தானாக ஓடிடுமாங்க? என்ஜின் நல்ல என்ஜினுங்க, பவர்ஃபுல் என்ஜினுங்க, ஓடிடுமா? அங்கே ஒரு டேங்க்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? எதுக்கு அந்த டேங்க்கு? அதெல்லாம் தேவையே இல்லை. அப்படியா? டேங்க் எதுக்குங்க? பெட்ரோலை டீசலை நிரப்பணும். டீசல் இன்ஜினா பெட்ரோல் இன்ஜினான்னு பார்த்து நிரப்பணும். நிரப்புனாதான் அது 5 லட்ச ரூபா காரு இல்லை, செகண்ட்ஸில் வாங்கின 2 லட்சத்துக்கு வாங்கின காராக இருந்தாலும் 2 கோடிக்கு வாங்கின காராக இருந்தாலும் என்ன செய்யும்? ஓடும். இப்போ நான் காரில் போனேன்னா நீங்கள் பார்ப்பீங்க. என் வீட்டில் நிற்கிறப்ப நீங்கள் ரொம்ப என் வீட்டில் நிற்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணும். 4 பேர் வந்து பார்த்துட்டு போவீங்க. நான் ரோட்டில் போனேன்னா என்னை 2 லட்சம் பேர் இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்குள்ளே 2000 பேர் 5000 பேர் கூட பார்ப்பாங்க. இப்போ சொல்லுங்கள், காரை வாங்கி வீட்டில் நிப்பாட்டிடுவோமா, பெட்ரோலை போட்டு ஓட்டுவோமா? என்ன பெட்ரோலை போட்டு ஓட்டுவோமா, இல்லை 2 லட்சம் ரூபா காரோ இல்லை 20 லட்சம் ரூபா காரோ வீட்டில் வாங்கி நிப்பாட்டுவோம் பாசமா? வர்றவங்க பார்த்துட்டு போட்டு இப்போ என்ன அப்படின்ற சொல்லுவீங்களா? இல்லைங்க, பெட்ரோல் போட்டே ஆகணும். போட்டோம்னா அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. நான் இப்போ காரில் போனான்னா எல்லாரும் பார்ப்பாங்க, அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் இருக்கலாம். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், இந்த வண்டி என் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறதில்ல, என் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்காருன்னு சொல்கிறதில்ல. இப்போ இதில் கொஞ்சம் பெட்ரோலை டீசலை போட்டோம்னா இந்த வண்டி ஜீவனுள்ள சாட்சியாய் கிறிஸ்துவுக்காக ஓட ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இந்த வண்டி பெருசு இல்லைங்க. வண்டி முக்கியமே இல்லை. அது 2 லட்ச ரூபா காராக இருக்கட்டும், 20 லட்ச ரூபா காராக இருக்கட்டும், 2 கோடி காராக இருக்கட்டும், வண்டி முக்கியம் இல்லை. வண்டியில் போடுற பெட்ரோல் தான். இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு செகண்ட்ஸில் தான் வாங்கணும். பெட்ரோல் போட்டால் ஓடுதா ஓடலையா? ஓடுது இல்லைங்க. அப்போ கார் விலை முக்கியமா, கார் முக்கியமா, காரில் இருக்கிற பெட்ரோல் முக்கியமா? இப்போ சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் இருந்தாதான் இந்த உலகத்தில் ஜீவனுள்ள சாட்சியாக கிறிஸ்துவின் நாமம் மகிமைக்கென்று வாழ்ந்து இயேசுவை காட்ட முடியும். சும்மா வண்டியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வண்டியை இங்கேருந்து தேனிக்கு தள்ளிட்டு போக முடியுமா முடியாதா? வண்டி வச்சுருக்கவங்க சொல்லுங்கள், தேனிக்கு தள்ளிட்டு போகலாமா போக முடியாதா? தள்ளிட்டு போகலாங்க, தள்ளிட்டு போகலாம். எவ்வளோ நேரம் தள்ளுறது? ஒரு மணி நேரத்தில் போயிடலாமா? தேனிக்கு போயிடலான்றாரு. சரி, பெட்ரோலை போட்டால்
10 நிமிஷத்தில் போயிடலாமா? 10 நிமிஷத்தில் போயிடலான்றார். இப்போ நான் கேட்குறேன், 1 மணி நேரம் உருட்டிக்கிட்டு போக போகிறீங்களா, 10 நிமிஷத்தில் ஓட்டிகிட்டு போக போகிறீங்களா? எத்தனை பேர் ஓட்டிகிட்டு போக போகிறீங்க, எத்தனை பேர் உருட்டிட்டு போக போகிறீங்க? நான் பார்க்குறேன், எதுக்கு இப்போ பெட்ரோல் விலையெல்லாம் கூடிக்கிட்டே போகுது பாஸ்டமா, நடந்தே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு. பரவாயில்ல, நீங்கள் நடந்து வாங்க, நாங்கள் வண்டியில் போகிறோம், காரில் போகிறோம். இன்னைக்கு மக்கள் எப்படியும் வாழலாம் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், எப்படியும் வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும். எல்லாரும் பைபிளை தூக்கி காமிக்க, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும். இதுல எழுதி இருக்கிறபடி தான் வாழணும். நான் பெட்ரோல் போடாம உருட்டிக்கிட்டோ தள்ளிக்கிட்டோ முடங்கிக்கிட்டோ நடந்தோ போக வேண்டிய அவசியம் இல்ல. பெட்ரோலை போட்டேன்னா என் வண்டி ஜல்லுன்னு, ஆமா 70 கிலோமீட்டர் ஸ்பீடு. நான் பிரதர்ட்ட சொல்லிட்டே வருவேன், 60 போங்க, 70 போங்க, 60 போங்க, 70 போங்க. அவர் பாட்டுக்கு சமயத்தில் 90 100ன்னு போயிட்டு இருப்பார். நல்லா கவனிங்க, அழகாக போகலாம், நீட்டாக போகலாம், அழுங்காம குலுங்காம வண்டியில் 2 வீலராக இருந்தாலும் போகலாம். புஸ்ஸு புஸ்ஸுன்னு இப்படி தொடச்சிக்கிட்டு கர்ச்சிப்பை போட்டு தொடச்சிட்டு இடையில எங்கேயாவது நிழல் இருக்காதான் நின்றுட்டு வண்டியை தள்ளிக்கிட்டு போக போகிறீங்களா? மறுபடியும் கேட்குறேன், வண்டியை ஓட்டிகிட்டு போக போகிறீங்களா? வண்டியை ஓட்டிகிட்டு போகணுன்னா பெட்ரோல் அவசியம், டீசல் அவசியம். நான் சொல்கிறேன், வாழ்க்கையை அழகாக ஓட்டிட்டு போகணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவசியம். அப்போ எல்லாரும் தானே பாஸ்டர்மா உலகத்தில் குடும்பம் நடத்தலையான்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், எல்லாரும் குடும்பத்தை நகட்டிக்கிட்டு போகிறாங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தள்ளிக்கிட்டு போகிறாங்க. வாழ்க்கையை எப்படி போகிறாங்க? நீங்கள் சிலர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. எப்படியோ தள்ளிக்கிட்டு போகிறாங்க. நாளை என்னது நாளை இவங்க எப்படியோ தள்ளிக்கிட்டு போகிறவங்க. நான் சொல்கிறேன், எதுக்குங்க தள்ளுறீங்க? எதுக்கு தள்ளுறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்போம், இந்த இருதயத்தை திறந்து கொடுப்போம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம். அவர் உள்ளே வந்து இந்த டேங்கை ஃபில் பண்ணிட்டார்னா ஜல்லுன்னு அழகாக பறக்கலாம். கிறிஸ்துவோடு கூட, பரிசுத்த ஆவியானவரோடு கூட, மகிமையின் ஆவியானவரோடு கூட, பிதாவின் ஆவியானவரோடு கூட அழகாக வாழ்க்கையை ஈஸியாக நடத்தலாம். எத்தனை பேர் வாழ்க்கையை தள்ளிக்கிட்டு போறீங்க? எத்தனை பேர் அழகாக வாழ்க்கையை ஓட்டலான்னு சொல்றீங்க? சரி, தள்ளிட்டு போகலாம், இப்போ என்ன அவசரம்? இன்னொன்று எனக்கு 40 வருஷம் இருக்குல்ல பாஸ்டர்ப்பா, 40 வருஷம் தள்ளுன்னு தள்ளிட்டு போகலான்னு. நான் சொல்கிறேன், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், வாழ்க்கையை தள்ளிட்டு போகக்கூடாது, வாழ்க்கையை ஓட்டிட்டு தான் போகணும். வாழ்க்கையை அதுக்கு எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆவியானவர் இருக்கா. உங்களுக்கு யார் இருக்கா? எத்தனை பேருக்கு ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க? இந்த காலை வேலை பெட்ரோலை ஃபில் பண்ணுற வேலை, இந்த ஹார்ட்டை ஃபில் பண்ணுற வேலை. நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், இந்த லைட் இருக்குங்க, நல்ல லைட்டு வாங்கி போட்டிருக்கோம், இன்னும் கூட நிறையா லைட்டு போடலாம். ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால நாங்கள் போடலை. எல்லா லைட்டும் இருக்குது. நான் பவர் கனெக்ஷனே வாங்கலைன்னா இன்னும் நான் 40 லைட்டை போட்டு, இன்னும் ஒரு 15 ஃபேனை போட்டு, ஏசியெல்லாம் போட்டு பவர் கனெக்ஷனே வாங்கலைண்ணா சொல்லிக்க வேண்டியதான். எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேனு, அவ்வளோ ஏசி, அவ்வளோ லைட்டுங்க, அவ்வளோ மகிமையாக இருக்குன்னு. என்ன மகிமை? ஒரு லைட்டு கூட எரியலையே. ஏங்க? கனெக்ஷனே இல்லையே. நான் சொல்கிறேன், கனெக்ட் ஆகும், பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆகும். அவ்வளோ லைட்டு எரியும், அவ்வளோ ஃபேனு ஓடும், அவ்வளோ ஏசியும் ஆன் ஆகும். அழகாக அருமையாக ஆராய்ச்சிட்டு போகலாம். கரங்களை தட்டி கத்தரை சோதரிப்போம். அதுக்கு தான் ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. வீட்டில் குத்து விளக்கு, இம்புட்டு பெரிய விளக்கு இருக்குங்க. என்னது? பித்தளை. இது பித்தாளை விளக்கு. என்ன விளக்கு அது? பித்தளை போய் பித்தாளை ஆயிடுச்சு. பித்தாளை விளக்கு இம்புட்டு பெருசு இருக்குது. என்ன இல்லைன்னா எல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் ஒன்று வேணும். லைட்டுனா பவர் கனெக்ஷன் வேணும், விளக்குனா என்ன வேணும், ஏசினா அதுக்கு ஒரு கரண்ட் வேணும், வண்டினா அதுக்கு ஒரு பெட்ரோல் வேணும், எல்லாத்துக்கும் வேணுங்க. அதே மாதிரி தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜீவனுள்ள வாழ்க்கையாக, கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை, தேவை, கட்டாயம் தேவை. பரிசுத்த ஆவியானுடைய அப்போ அவர் வந்துட்டார்னா, எதுக்கு பாசமா இவ்வளோ பேசுறீங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை மட்டும் மாசம் முடிச்சிருவோம். ரோமர் 15:13. இதுதான் அருமையான வசனம். நான் எல்லா வசனத்தையும் எடுத்து இப்படி தான் சொல்லுவேன். ஒவ்வொன்றா சொல்லும்போது எல்லாமே அருமையான வசனம்னு சொல்லுவேன், அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரோமர் 15:13. சீக்கிரம், ரோமர் 15:13.
எல்லாரும் வசனத்தை பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு என்ன பெருகும்? என்ன பெருகுமா? அவர் உள்ள வந்துட்டா என்ன வரும்? நம்பிக்கை என்ன செய்யுமா? ஏற்கனவே நம்பிக்கை இருக்குங்க. அவர் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட வந்திருக்கிறோம். இப்ப இந்த நம்பிக்கை என்ன ஆகுது? பெருகுது. அது மாத்திரம் இல்ல, நம்பிக்கையின் தேவன், அந்த நம்பிக்கையின் தேவன், அந்த நம்பிக்கையின் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தினால் உண்டாகும். எல்லாரும் சத்தம் போட்டு வாசிங்க. இந்த காலை வேளையிலே நான் சபையை பார்த்து சொல்றேன், நான் இந்த காலை வேளையில சபையை பார்த்து சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே உங்களுக்கு இந்த காலை வேளையிலே நம்பிக்கை பெருகும். அந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவார். நிரப்புவார். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நம்பிக்கை பெருகும், வாழ்க்கையில நம்பிக்கை பெருகும். எத்தனை பேர் நம்பிக்கை இல்லாம வாழ்றாங்க? வேலை கிடைக்குமா, பிள்ளை கிடைக்குமா, கல்யாணம் ஆகுமா? ஐயோ, இந்த 90s கிட்ஸ்ன்னு போடுறாங்க. 90ஸ்ல பிறந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப காரியங்கள்லாம் கேள்விப்படுற மாதிரி இருக்குது. நானும் அதை நிறைய பேரை பார்க்குறேன். என்கிட்ட மேட்ரிமானி மாதிரி இருக்குது. பெண்கள், பொம்பளை பிள்ளைங்க பொண்ணுங்க மாப்பிள்ளை கேட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் 32 வயசுக்கு மேலே தான். என்கிட்ட இருக்கிற பொண்ணோட பயோடேட்டா பூராமே 32 வயசுக்கு மேலே. பாவம் பிள்ளைங்க திருமணம் ஆகாமல் தவிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட அது யாருன்னா கிறிஸ்தவ பிள்ளைங்க, விசுவாசிகள். ஏன் அப்படி? ஏன் அப்படி யோசிக்கணும்? நம்பிக்கை இருக்கு, ஆனால் அது பெருக இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய உதவி அவங்க கேட்க இல்லை. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேட்டா ஈசாக்குக்கு பொண்ணு எப்படி அமைஞ்சிச்சு பார்த்தீங்களா? அருமையாக இருக்கும் அந்த காட்சியே. அதெல்லாம் மணக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவர் எப்படியும் கொண்டு போய் சேர்த்துருவார். பொண்ணுக்கு நேரம், மாப்பிள்ளைக்கு நேரம் கொண்டு போய் சேர்த்துருவார். இங்கே போட்டிருக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். இன்னைக்கு உலகத்தில் மக்கள் தேடுவது எது தெரியுமா? சமாதானம், சந்தோஷம், நிம்மதிங்க. நிம்மதி எங்கே? நிம்மதி. மக்கள் தவிக்கிறாங்க. பணம் இருக்கா? இருக்கு. பதவி இருக்கா? இருக்கு. பட்டங்கள் இருக்கா? இருக்கு. நல்ல வேலை இருக்கா? இருக்கு. கை நிறைய பணம் இருக்கா? எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்கு. ஆனா எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? நான் சொல்றேன், எங்கே நிம்மதின்னு எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெறுகிறது மாத்திரமல்ல, நமக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே எல்லாவித சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த காலை வேளையில நிம்மதி இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறவங்க நல்லா கவனிங்க. இந்த காலை வேளை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். டேங்கை ஃபில் பண்ணுங்க. பாஸ்டர்மா எங்கே டேங்க் இருக்குது, நாங்கள் போய் ஃபில் பண்ணிட்டு போகிறோம். அங்கே என்ன 103 ரூபா? 103 ரூபாயா? 9 ரூபாயா? அம்மாடி, 109 ரூபாயா? சரி, அங்கே 109 ரூபா, இங்கேயே நாங்கள் டேங்கை ஃபில் பண்ணிட்டு போயிடுவோம். நான் சொல்கிறேன், அந்த பெட்ரோல் பல்கெல்லாம் நான் வச்சிருக்கல. பரிசுத்த ஆவியானவர் மத்தியில சேவாடி கொண்டிருக்கிறார், நிறைவாக சேவாடி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளை திறக்கிற டேங்கை தான் ஃபில் பண்ணுவார். இருதயத்தை திறக்கிற டேங்கை தான் ஃபில் பண்ண முடியும். போய் பெட்ரோல் பல்கில் நின்றுட்டு அந்த அம்மா சொல்லும், டேங்கை திறந்து விடுங்க. நீங்கள் வாட்டுக்கு நின்னா அந்த அம்மா வாட்டுக்கு நிறச்சிட்டு போயிடுமா? பரிசுத்த ஆவியானவர் நிறச்சிடுவாரா? இல்லைங்க. இந்த காலை வேளை இருதயத்தை திறந்து கொடுங்கள். இருதயத்தை திறங்க, தேவனுக்கு திறங்க. நான் சொல்கிறேன், கண்ட எண்ணங்களுக்கும் கண்ட மனுஷங்களுக்கும் இந்த அவனை லவ் பண்ணுறேன், இவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி மக்கள் எதுக்கோ இருதயத்தை திறந்து கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், ஐ லவ் ஹோலி ஸ்பிரிட். நான் பரிசுத்த ஆவியானவரை நேசிக்கிறேன். ஐ லவ் ஹோலி ஸ்பிரிட். அப்படி திறந்து கொடுங்க இருதயத்தை. அவர் நல்ல டேங்கை அழகாக ஃபில் பண்ணுவார். ஃபில் பண்ணிட்டு நிப்பாட்ட மாட்டார், நிறைஞ்சி வழியட்டுன்னு விட்டுருவார். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும், ஆரோக்கியப்பட்டு வாழ்ந்திருக்கும். நம்ம கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நதியாக போகும். தேனி மாவட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். தேனி மாவட்டத்து மக்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். இந்த காலை வேளை எத்தனை பேர் இருதயத்தை திறக்க ரெடி, பரிசுத்த ஆவியான நிரப்ப ரெடி?
அபிஷேகம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள். நான் அதனால தான் இந்த ஜெப சீரியஸ் ஜெபம்ங்கிற தொடரை கடைசியில் இதை முடிக்கணும்னு. அபிஷேகம் பெறாதவர்கள் இப்போ நீங்கள் முன்னாடி வரலாம். இந்த சிவப்பு லைனில் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் கையை வைக்கிறேன், நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்வீர்கள். டேங்கை ஃபில் பண்ணிட்டு போங்க. பாஸ்டர்மா நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன், இந்த தப்பு பண்ணியிருக்கேன், எல்லா தப்பும் உங்களை பற்றி டீட்டெயில் பயோடேட்டா, உங்கள் பயோடேட்டா எல்லாருக்கும், உங்கள் எல்லாரோடைய பயோடேட்டாவும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் சொல்கிறேன், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினாலே அவ்வளவுதான். நாம் நம்முடைய தவறுகளை அறிக்கை விட்டால் அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு நீதியும். அபிஷேகம் பெற விரும்புகிறவர்கள் தயவு செய்து சென்டரில் முழங்கால் போடுங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணி முடிப்போம்.